ஹாய்! இன்னைக்கு தைப்பூசம். ஸோ காலையில எந்திரிச்சு கொஞ்சம் வீட்ட மாப் பண்ணிட்டு, அப்புறமா வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லைட்டா வந்து மாப் போட்டு விட்டுருந்தேன். அப்புறமா கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, விபூதி வந்து வீட்லலாம் ஆர்டர் போட்டிருந்தேன். அது பாருங்க குட்டியா பாட்டில்ல வந்து வந்திருந்துச்சு. பார்க்கவே வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா ஸ்மெல் வந்து சூப்பரா வந்து இருந்துச்சு. வெறும் வயித்தோட வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா, ஒரு மாரி படபடன்னு வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து நட்ஸ்லாம் கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். அதவே வந்து காலையில சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுக்காரர் வந்து சொல்லியிருந்தாரு, "கொஞ்சம் விரதம் இருந்து இன்னைக்கு எல்லாமே பண்ணு" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முருகனுக்கு தெரியாதா நம்ம வந்து பசி தாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு, அதனால சரி பரவாயில்ல முருகன் கோவிச்சுக்கிற மாட்டாருன்னு சொல்லிட்டு லைட்டா வந்து அந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு பூரிக்கு வந்து மாவு பெசஞ்சு வச்சுருந்தேன். பூரி அப்புறமா வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா வந்து பண்ணியிருந்தேன். எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமனாலே எங்கள் வீட்ல வந்து பூரி, உருளைக்கிழங்கு மசால் தான். அதனால் இன்றைக்கி அதே பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து பண்ணியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு ஒரே தான் பூஜைக்கு தேவையான பிரசாதமும் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஆத்துக்காரர் சொன்னாங்க, "இல்லை 6 மணிக்கு மேலே தான் வந்து இன்றைக்கி பூஜையெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க." அதனால சரி அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து ஈவினிங் மேலே கூட நம்ம வந்து பிரசாதம்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் முடிச்சுட்டு எல்லோரும் டக்கு டக்குன்னு கிளம்பி கோயிலுக்கு வந்து ரெடி ஆயாச்சு.